அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வாலா ஆலிஹி வசஹ்பிஹி வபாத். இஸ்லாத்துடைய கடமைகள் என்ன? ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹுக்காக நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வந்துட்டேன்னு சொன்னால், அதில் 5 விடயங்களை அவங்க செய்யணும். முதலாவது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தான் இறைவன் என்பதை சாட்சி சொல்லணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைகளையும் முறையாக தொழணும். மூன்றாவது, வருடத்தில் ஒரு முறை வருகின்ற நோன்பை, ரமதானுடைய நோன்பை நோக்க வேண்டும். நான்காவது, நம்முடைய வசதி வாய்ப்பு இருக்கும் பொழுது நம்முடைய ஜக்காத் என்று சொல்லக்கூடிய கடமையை, தர்மத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஐந்தாவது, அதனுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது வசதி வாய்ப்பு ஏற்படும் பொழுது நாங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இந்த 5ஐயும் செய்வது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கின்றது. இது இஸ்லாத்துடைய கடமைகள் 5. இதை இஸ்லாத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால், இஸ்லாத்தில் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால், இந்த 5 விஷயத்தை நாங்கள் முழுமையாக இறைவனுக்காக தூய உள்ளத்தோடு, யாருக்கும் முகஸ்துதிக்காக பெருமைக்காக அல்லாமல் இறைவனிடத்திலே நன்மையை நாடி நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.